இன்னைக்கு மகாநதி சீரியல்ல காவேரியோட அம்மாவ பார்க்க விஜய் வந்து வீட்டுக்கு போவான். அப்போ அவங்க அம்மா வந்து "வாங்க மாப்பிள உட்காருங்க, ஏதாவது சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு நார்மலா பேசுவா. அப்போ வந்து "இல்ல அத்த, நான் ஒண்ணு சொல்லிட்டு போக தான் வந்தேன். இன்னைக்கு காலையில வந்து காவேரி ரொம்ப என்னைய வந்து திட்டிட்டா. நானும் வந்து நெறைய நம்ம பேசிட்டோம் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு மனசே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு" அப்படின்னு நம்ம பேசிட்டே இருக்கும்போது, இவன் வந்து அப்படியே அமைதியா இருப்பா காவேரியோட அம்மா. அப்போ இவன் கேட்பான், "அத்த என்ன ஆச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இல்ல ஒண்ணும் இல்ல மாப்பிள" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "இல்ல என்னைய திட்டினதுனால கண்டிப்பா உங்களையும் திட்டியிருப்பாளோன்னு சொல்லி தான் நான் வந்தேன். என்னாச்சு?" அப்படி சொல்லும்போது, காவேரியோட அம்மா வந்து காவேரி பேசினது எல்லாத்தையும் சொல்லுவா. "அத்தை நீங்க வந்து வருத்தப்படாதீங்க. அவ வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல அப்படி பேசியிருப்பா" அப்படின்னு சொல்லும்போது, காவேரியோட அம்மா சொல்லுவா, "இல்ல மாப்ள, எனக்கு வந்து அவ பேசினது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து அவ சொன்னது நியாயமா தான் இருந்துச்சு. ஏன்னா, அவளே ஞாபக சக்தி இல்லாம அவளோட லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இருக்கும்போது, நானும் வந்து அவள வந்து கஷ்டப்படுத்துற மாரி பேசினது தப்பு தானே" அப்படின்னு சொல்லும்போது, விஜயும் சொல்லுவான், "ஆமா அத்த, நானுமே அதத்தான் யோசிச்சேன். எதுக்கு போட்டு அவளோட லைஃப்ல நம்ம திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். அதனால இனிமே அவ லைஃப்ல நான் இப்போதைக்குள்ள வர வேண்டாம்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவ அப்படி ஒரு மாரி பார்ப்பா. நீங்க உடனே தப்பா நினைக்காதீங்க. என் லைஃப்ல அவ தான். நாங்க எங்கேயோ இருந்து இப்ப மீட் பண்ண மாரி, இன்னும் சீக்கிரத்துக்குள்ள நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா கண்டிப்பா சேருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அவள வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாம இருக்கலாம்னு நெனைக்கிறேன் அத்த. அப்படி சொல்லிட்டு, சரி அத்த நீங்க வொரி பண்ணாதீங்க. நான் போயிட்டு வரேன்ட்டு அவன் கிளம்பி போயிருவான். விஜய் வந்து வீட்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த வேலை பார்க்குற பொண்ணு செல்வி வந்து அங்கேருந்து வந்து கூப்பிடா, "ஐயா உங்கள வந்து அங்க பெரிய ஐயா கூப்பிடுறாரு. நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு போவான். கீழ பார்த்தா 2 பேரு உட்காந்துருப்பாங்க. அதாவது அந்த ரம்யாவோட அம்மாவும், அப்பாவும். உடனே அத பார்த்த உடனே, "யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்பான். எங்கள வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்கள நல்லா எங்களுக்கு தெரியும். நீங்க பொண்ணு பார்த்தீங்களா, அந்த ரம்யா அவங்களோட அம்மா, அப்பா தான். ரம்யா தான் அனுப்பி வைச்சா உங்கள பார்க்க சொல்லி. அப்படிங்க ஏற்கனவே நேத்து பார்த்து பேசிட்டீங்களா? அதான் சரி வீட்ல வந்து பெரியவங்ககிட்ட பேசி எல்லா இதையும் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே நான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருந்தேனே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அ உங்கள்ட்ட யாரு அந்த காவேரிங்கிற பொண்ணு தான் வந்து வீட்ல போய் பேசுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களாம். அதான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லங்க கொஞ்சம் எனக்கு டைம் வேணும். இப்போ உங்க பொண்ணு வந்து இப்போ யோசிச்சு உங்ககிட்ட சொன்ன மாரி, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு. நான் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன்னோனே, சரி, சரி நல்லா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா நல்ல மருமகளாவும் இருப்பா, உங்களுக்கு நல்ல மனைவியாவும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நல்ல முடிவா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வாசல்ல வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ குழந்தை வந்து சோகமா அப்படி வருவா. "என்னம்மா எதுக்கு இப்படி சோகமா இருக்க? உங்க மிஸ்ஸு காலையில பேசலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறியா?" அப்படி சொல்லும்போது, "இல்ல மிஸ் எல்லாம் என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க. எனக்கு வந்து அடுத்த வாரம் வந்து மதர்ஸ் டே வைக்கிறாங்களாம். அதில எல்லாரும் பேர் குடுத்தாங்க. நான் மட்டும் தான் பேர் குடுக்கல" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போய் உட்காந்துருவா ஃப்ரண்ட் சீட்ல. அப்போ இவன் அப்படியே சோகமா அப்படியே கார்ல ஏற போற நேரத்தில காவேரி வந்து அப்படி கிராஸ் பண்ணி போவா. அப்போ வந்து விஜய் சொல்லுவான், "ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள இனிமே நான் எக்காரணத்த கொண்டும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்க ரொம்ப வந்து என்ன நெனச்சு கவலைப்பட வேண்டாம்" அப்படின்னோனே அவ அப்படியே அமைதியா இருப்பா. "நீங்க வந்து எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்து அந்த பொண்ண பார்க்கறதுக்கு அவங்க அம்மாவெல்லாம் வந்து அனுப்பிவிட்டீங்க? உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம் தானே. உங்களுக்கு அதாவது எனக்கு வந்து நான் கல்யாணம் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வரத்தானே செஞ்சுச்சு" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் தோணல. நீங்களா தப்பு கணக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, விஜய் சொல்லுவான், "இங்க பாருங்க, உங்க விஷயத்துல நான் வந்து இனிமே தலையிட மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் வந்து என் விஷயத்துல, கல்யாண விஷயத்துல எக்காரணத்த கொண்டும் தலையிடாதீங்க. எனக்கு அது வந்து பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார்ல ஏறி அப்படியே போயிருவான். காவேரி வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவா. வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கும். அப்போ என்னடா அம்மா இப்போ எப்பவும் இங்கே தானே இருக்கும். நான் ஸ்கூல் விட்டு வரும்போது, என்ன இன்னைக்கு வீடு பூட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது, சாவிய அது ஒரு ஓரமா வச்சிருப்பாங்க. அந்த சாவிய எடுத்து வீட்டுக்குள்ள போயிருவா. அதுக்கப்புறமா மணிய பார்ப்பா. 1/2 மணி நேரம் ஆயிரும் வந்து. என்னடா 1/2 மணி நேரம் ஆச்சு. அம்மாவ இன்னும் காணோம். பக்கத்துல போயிருந்தா இந்நேரம் வந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்பா. அப்பவும் அவங்க அம்மா ஃபோன் எடுக்க மாட்டா. உடனே அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு, இவள கங்காவுக்கு ஃபோன் பண்ணுவா. "அக்கா நீ அம்மாகிட்ட பேசினியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேசினேனே மத்தியானம் போல பேசினேன்" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. ஸ்கூல் விட்டு வரும்போதே அம்மா இல்ல. என்னன்னு தெரியல. எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க" அப்படின்னு சொல்லியிருப்பா. பக்கத்துல போனா இந்நேரம் வந்திருக்கணும். கால் பண்ணி பார்த்தாலும் எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, "வரலையா?" அப்போ அம்மா ஏற்கனவே ஃபோன் பண்ணி பேசும்போதே ரொம்ப வருத்தப்பட்டு தான் பேசுனுச்சு. "நீ வேற ஏதோ திட்டிட்டியாம்ல, அத சொல்லி தான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன்டி நீ அந்த மாரி பேசுன?" அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அம்மா நான் பேசுனத வச்சு தான் வீட்ட விட்டு வெளிய போயிட்டாங்களா? ஐய்யய்யோ! எனக்கு தெரியலையேன்னோனே, "சரி, சரி நீ கவலைப்படாத. எப்படியாவது வந்துருவா" அப்படின்னு சொல்லி கங்கா சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம், "சரி நான் வேணா கால் பண்ணி பார்க்குறேன். நீயும் கொஞ்சம் பக்கத்துலலாம் போய் இந்த கோயில் எங்கேயாவது இருக்காங்களான்னு சொல்லி பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபோன வச்சுருவா. காவேரி வந்து அதுக்கப்புறம், "ஐய்யய்யோ! அம்மாவ காணுமே! நம்மளே அம்மா போறதுக்கு காரணம் ஆயிட்டோமேன்னு" சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பா.
காவேரி அவங்க அம்மாவை தேடி அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பா. அப்போது ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டில் தேடி இருப்பா, காய்கறி கிடக்கிறேன், அதுக்கப்புறம் பக்கத்து கடையில் எல்லா இடத்துலையும் போய் தேடுவா. கடைசியாக சரி கோயிலில் போய் தேடி பார்ப்போன்னு பார்த்தா அங்கேயும் இருக்க மாட்டா. அதுக்கப்புறம் உடனே அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி அம்மாவை இன்னும் காணும் அப்படின்னு சொல்லும்போது கங்காவும் யமுனாவும் கால் பண்ணி பேசி சொல்லுவாங்க, நீ அப்போவுமே சாதாரணமாக தான் சொல்கிறேன்னு நினச்சேன்னா அம்மா இந்தளவுக்கு சீரியஸாக எடுத்துட்டாங்களா, ஏன் இப்படி நீ பேசின அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லுவா, நீ இப்படி பேசியிருக்கக்கூடாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நானும் அம்மாவுக்கு கால் பண்ணி பார்த்தேன், அம்மா எடுக்கலை அப்படின்னு வேற சொல்லுவா. அதுக்கப்புறம் யமுனாவும் சொல்லுவா, ஏன்க்கா அம்மா கிட்ட போய் அப்படி பேசினேன், அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டிருந்தா வீட்டை விட்டு இப்படி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் சரி கிளம்பி வாரோம் உனக்கு அப்படின்னு சொல்லுவா. காவேரி உடனே சொல்லுவா, இல்லை இல்லை நீங்கள் இதுக்காக ரொம்ப தூரம் அலைஞ்செல்லாம் வர வேண்டாம், நான் எப்படியும் அம்மாவை கண்டுபிடிச்சிருவேன், நான் இன்னும் பக்கத்தில் கோவில் இருக்க கோயிலில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவள் சொன்ன உடனே கங்கா சொல்லுவா, சரிடி நீ எதுக்கும் போயிட்டு எனக்கு வந்து கால் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் இவள் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போவாள். அங்கே பார்த்தா அந்த கோவில்லேயே அவங்க அம்மா இருக்க மாட்டா. உடனே அவளுக்கு டென்ஷன் ஆயிரும், என்னடா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயரை பார்த்து கேட்பா, இந்த அம்மா இங்கே வந்தாங்களா அப்படின்னு இல்லை இவங்கள பார்க்கலாமா, டெய்லி ஒரு 100 பேருக்கு மேலே வருவாங்க, எனக்கு ஞாபகத்தில் வைக்க முடியாது, ஆனாலும் வந்த மாதிரி எனக்கு தெரியலை, எல்லா பக்கமும் கொஞ்சம் தேடி பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் போயிடுவார். உடனே இவா என்னடா செய்ய அம்மாவை காணுமேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துரு சாமின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட மட்டும் வேண்டிட்டு அப்படியே கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு அப்படியே தனியாக உட்காந்துட்டு என்ன பண்ணுன்னு அழுதுட்டு இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் நம்ம இப்போ சாட்டில் விஜய் சாருக்கே கால் பண்ணிடலாம், அவர்னா நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணுவாள். உடனே விஜய் எடுத்துகிட்டு என்ன இந்த நேரத்தில் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னு கேட்பான். சார் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பா. ஆமாம் நான் இப்போ ஒரு வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கே நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே இவள் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவா. எங்கள் அம்மா சாயங்காலத்துலேருந்து வீட்டில் ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவள் சொல்லுவாள். சொன்ன உடனே சரி சரி நீங்கள் ரொம்ப அழாதீங்க, அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம், நான் இப்போ 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வருவாள். வந்த உடனே சரி இப்போ என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்பான். உடனே அம்மா நீங்கள் காலையில் வந்தீங்களா, அம்மாவை வந்து நான் இப்போ ரொம்ப திட்டிட்டேன், அம்மாவை கொஞ்சம் ஓவராக தான் நான் திட்டிட்டேன், அதனால கோவிச்சிட்டு போயிட்டாங்க போல் அப்படின்னு சொன்ன உடனே சரி அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, பக்கத்தில் தான் எங்கேயாவது இருப்பாங்க, வாங்க நம்ம 2 தேடி கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போவான். அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு போகும்போதே சொல்லுவான் காரில், நீங்கள் பார்த்த இடத்த தவிர அம்மா எங்கெல்லாம் வேறு இடத்துக்கு போவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அம்மா எங்கெல்லாம் போவாங்களோ அந்த இடத்தெல்லாம் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அம்மா தனியாக வேறு எங்கேயுமே போகாது, நான் தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு அவள் சொல்லுவாள். அப்படியா சரி இருங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போய் நிற்பான். அப்போ இருங்க அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் அது இதுன்னு எல்லா கடையிலையும் கேட்டு பார்ப்பான். அப்பவும் தெரியாது. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் ரொம்ப எங்கெங்கே அழ ஆரம்பிச்சிருவா. அப்போ இவன் அவள் கையை பிடிச்சிட்டு அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சலான்னு இவன் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அமைதியாக இருப்பா. அதுக்கப்புறம் அப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா அங்கேருந்து நடந்து போய்கிட்டு இருப்பா. சார் எங்கள் அம்மா போகிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாள். அதை பார்த்த உடனே அவன் கரெக்டாக அவங்க அம்மா கிட்ட போய் நிப்பாட்டுவான். 2 பேரும் இறங்கி போயிட்டு இம்மா எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுப்பா காவேரி. அப்போ அவள் காவேரிகிட்ட சொல்லுவா, நீ தானடி என்கிட்ட சொல்லிட்ட, ஒன்று அந்த வீட்டில் நான் இருக்கணும் இல்லைன்னா நீ இருக்கணும்னு சொன்னில்ல, நீயே இருந்துக்கோ அப்படின்னு அவள் சொல்லுவாள். உடனே இவன் ஷாக்காகி பார்ப்பான் விஜய். அதுக்கப்புறம் அவள் சொல்லுவா, இங்கே பாரு என்னெல்லாம் என்கிட்ட பேசிட்ட, நான் உங்ககிட்ட எதுக்கு அங்கே வரணும் அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்லுவா, ஏம்மா நான் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன், அதுக்காக இப்படி சீரியஸாக எடுத்துகிட்டு நீ போயிடுவியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ அதாவது நீ இருக்குன்னு சொல்லிட்ட, இல்லைன்னா நான் இருக்குன்னு சொன்னேன், நீயே இருந்துக்கும்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பிட்டேன், அதனால் எனக்கு போகிறதுக்கு இடம் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். உடனே அதுக்கு அவள் சொல்லுவா, ஏம்மா நான் இருக்கணும்னு நினச்சிருந்தா உன்னை தேடி இப்படி வந்திருப்பேனா, நீ ஏமா இந்த மாதிரி பண்ணுற, எங்கே போவ அப்படின்னு அவள் கேட்பான். எனக்கு ஏண்டி போகிறதுக்கு இடம் இல்லை, என் புருஷன் எனக்காக ஒரு வீடு வச்சுருக்காரு, அந்த வீட்டுக்கு நான் போய்க்கிடுவேன், உங்ககிட்ட நான் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவள் சொல்லுவாள். உடனே ஏமா இப்படி பேசுகிற அப்படிங்கும்போது ஆமாம் நீ கொஞ்சம் நெஞ்சமாக என்கிட்ட பேசினேன், நான் உன்னையவே தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாமே உனக்காக தாண்டி யோசிக்கிறேன், உனக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறது நீ சொல்லலாம் தப்பில்லை, அதுக்காக இந்த மாதிரி வார்த்தையாக வந்து சொல்ல ஒரு அம்மாவே இல்லைன்னு வேறு சொல்லிட்டேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே விஜய் ஷாக் ஆகி பார்ப்பான் திரும்ப. உடனே அதுக்கப்புறம் சொல்லுவாம்மா, நான் ஏதோ ஒரு மனசு கஷ்டத்தில் சொல்லிட்டேம்மா, தப்பாக நினச்சிக்காத வாம்மா என் கூட அப்படின்னு சொல்லி அவள் திரும்ப கூப்பிட்டுட்டே இருப்பாப்போ விஜய் பக்கத்தில் இருந்து சொல்லுவான், நீங்கள் ஏம்மா இப்படி கோவமாக பேசுகிறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டக்குன்னு அந்த பேக்கை வாங்கிடுவான். அதுக்கப்புறம் காவேரி வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இன்றைக்கி மகாநதி சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.